வழக்கமாக இந்த லீவு வேளைகளில் தான் கோயில் கோயிலாக அலைவாங்க, குடும்பம் குடும்பமாக அலைவாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கிறாரு. சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனார். நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறதாகவும் நாகூர் தர்காவுக்கு போகிறதாகவும் தகவல்கள் பரவிட்டே இருக்குது. என்ன நடக்கும் உண்மையில்? இல்லை, அது இப்போ காலையில் வந்த செய்தி தான். பிரேக்கிங் நியூஸாக ஒரு கட்சி எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் மே தினத்துக்கு அங்கே போயிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவர் அதில் பேசுகிறாரு, எல்லாம் சிகப்பு சட்டை போட்டிருக்கிறாங்க, ஒரு உரையாடல் நிகழ்த்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பக்கம், அவர் ப்ராபப்ளி அவர் நேற்றுக்கு அறிக்கை கொடுக்குறாரு, இந்த கணிப்புகளெல்லாம் தாண்டி நீங்கள் விழிப்போடு இருக்கணும், எலெக்ஷனில் வாக்குன்ற அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் தொண்டர்களுக்கு அறிவுரை தயாராக இருக்கணும். அதாவது ஒரு மெச்சூர்டு அரசியல் தலைவராக என்னன்னாலும் வர்றது அப்புறம், ஆனால் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா, அந்த தொண்டர்களை எங்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த தலைவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சு அதோட நம்ம ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது, தொண்டர்களையும் தயார்படுத்தணும், நம்மளும் தயாராக இருக்கணும்னு காட்டணுங்கிற அந்த ஒரு பண்பாடு இருக்குது இல்லையா, அதுக்கு முற்றுமுழுதாக தாவேக்கா. ஏன்னா இன்னும் அது ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக வரலை. தலைவர் இன்னும் ஒரு அரசியல் தலைவராக அப்படிங்கிறத விடுங்க, கட்சி தலைவராகவே முழுசாக முகிழ்க்கல. இந்த சூழலில் தான் அடுத்தது விஜயினுடைய பயணம் தொடர்பான அறிவிப்பு. பயணம் கோயில்களை நோக்கில போது இப்போ நேற்றைக்கு கூட்டம் நடந்ததில்ல, வேட்பாளர்களுடைய கூட்டம், அதில் பலரும் இந்த பராதிகளை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் மக்களை பார்க்க வரல, மக்களை சந்திக்க வரல அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் வரட்டும், வந்த பிறகு நான் தொகுதியாக வருவேன், இதுக்கு முன்னால் நமக்கு நிறைய தடைகள் இருந்தது, இப்போ அந்த தடைகள் இல்லை, எலெக்ஷன் முடியட்டும். இப்போ பிரச்சார நேரத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தா பிரச்சாரத்துக்கே வராமல் கோயிலுக்கு போறாருன்னு கேட்டிருப்போம் இல்லை, நம்ம தானே பேசியிருப்போம். அதனால அப்போ போகாமல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு போறாரு. இது என்ன ஒரு கோயிலுக்கு போறாரு, இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மக்களை சந்திக்கிறத எப்படி பார்க்கறது? அது ஆல்ரெடி முதலமைச்சர் ஆனா வேற சந்திப்பு வேண்டியிருக்காரு, எம்எல்ஏ ஆனா மாசத்துக்கு ஒரு வாட்டி வர வேண்டியிருக்காரு. இப்போ அந்த லிஸ்ட்டில் மக்களை சந்திக்கிறாருன்னா எப்படி எல்லாம் சந்திக்க போறாரு, அதுக்கு என்ன திட்டம், மாவட்ட வாரியாவா இல்லை மண்டல மாநாடா இல்லை மெரினா பீச்சில் பொதுக்கூட்டமா, அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். தேர்தல் முடிஞ்சு அவருடைய வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதியான பிறகுதான் நீங்கள் அதை வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு காலையில் வேளாங்கண்ணி, அதற்கு பிறகு நாகூர் தர்கா அப்படிங்கிறது திட்டமிடுதல் இருக்கு. வேளாங்கண்ணியில் முட்டு போட்டு போவாரா? ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் உண்டு அந்த இடம், முட்டுட்டு போக. ஏற்கனவே விஜய் சார் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் மீது அன்பு கொண்ட ரசிகர்கள் அப்படி வேண்டுதல் வச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், அவர் பாட்டுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரட்டும். நல்ல வேளையாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இன்னும் கூடுதலான கூட்டங்கள் இருந்திருக்கும். பட் ஸ்டில் இவர் வராருன்னு இப்போ தகவல் தெரிஞ்சால் நாளைக்கு கூட்டம் அதில் வேற கூடும். இந்த பரீட்சை எழுதிட்டு கோயிலாக சுற்றுவாங்க மாணவர்கள், அந்த மாதிரி தான் இருக்குது கதை. அது ஒரு ஆங்கிள். இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் திருச்சியில் செஞ்சது என்ன கேட்டால் ஒரு வகையில் முன்கூட்டியே தகவல் சொல்லாதனால இப்போ அவர் சீரடிக்கோ அல்லது அதுக்கு முன்னாடி போன கோவிலுக்கோ இது எல்லாம் அவரால் தகவல் தெரிவிக்காமல் சஸ்பென்ஸாக போனால் இப்போ கூட்டம் பெருசாக கூடாது. அதை தானே இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். போயிட்டு உங்களால் வர முடியுங்கிறதாகத்தானே அதில் உணர முடியாது. திருச்செந்தூர் சீரடியிலையும் ஹிந்தியில் பேசுனாங்களே ரசிகர்கள், சீரடியிலையும் ஹிந்தியில் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோமே. ரஜினி சாரோட படம் ஜப்பான் வரைக்கும் போச்சு சார், முத்து படம். அப்படி இருக்கும்போது அவர் படத்தை அங்கே டப்பிங் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்களே. நம்ம ஊரில் ஹிந்தி படம் அதை டப் பண்ணி இங்கே போடுற மாதிரி தமிழில் இவர் படமும் போயிருந்திருக்கலாம். நீங்கள் அவர் பேன் இண்டியா ஸ்டாருங்கிற வாய்ப்பு இருக்கு லெவலுக்கு யோசிங்க. ரசிகர்களை தேடி சேர்க்கக்கூடிய வேலையை ஆதவ அர்ஜுனா செஞ்சாலும் செய்திருப்பாரு. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் திரைப்படம் சார்ந்து சொல்கிறேன். ஒன்று, ரீமேக்குக்கு உரிமைன்றது அதிகாரப்பூர்வமாக பர்மிஷன் கேட்டு வாங்கிறது. அந்த படம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில நேரங்களில் நாங்கள் டப்பிங் மட்டும் அதை வேறு லாங்குவேஜில் பண்ணி வெளியிட்டுக்கிறோம், ரொம்ப குறைந்த விலைக்கு. நீ அந்த படம் எக்கச்சக்க நட்டமாயிருச்சுங்கிற வகையில் ஏதோ ஒரு காசை கொடுக்குறாங்க, நட்டதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதெல்லாம் விஜய் சாருக்கு சொல்லி நடக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் போட்டவங்க எதுவும் போட்டது கிடைக்கல, ஏதோ ஒரு வகையில் சேட்டலைட்டுக்கு விற்றோ இப்படி கிடைச்சா பரவாயில்லன்னு கொடுக்கக்கூடியதாகவும் அது சமயங்களில் இருக்கும். இவர் படம் அங்கே ஃபேன்ஸ் இருக்கலாம் சார், நம்ம இருப்பாங்க. விஜய் சார் படத்தை பார்க்கக்கூடிய வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், இல்லை மகாராஷ்டிராலேயோ பீகார்லேயோ உங்களுக்கு ராஜஸ்தான்லேயும் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஒரு தமிழ்நாட்டு நடிகர் அப்படி போயிருக்காரு, நீங்கள் பெருமை பண்ண இல்லை பெருமை தான். ஜனநாயகனை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நீங்கள் அதுக்குள்ளேயே வராதிங்க. அது என்ன சொல்கிறது, அது ஒரு மோசமான சம்பவமாக நின்று போச்சு. அவரும் அவருக்காக முழுமையாக எல்லா காலத்துலேயும் நின்றுக்கலைங்கிறதோடு அது நம்ம இது பண்ணுவோம். அப்புறம் அவருடைய ரசிகர்களே போய் அதை இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் போட்ட வரைக்கும் நம்ம அதை ஒரு பக்கம் இப்படி ஓரம் வச்சிட்டோம்னா,
இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி என்ன பலமாக நிற்குதுன்னா, விஜய் சார் அவருடைய ஜோதிடர் அடுத்தடுத்து கொடுத்த பேட்டிகள் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜாதகத்தில் இப்போ ராகுபுத்தி, இவருக்கு ராகுபுத்தி இருக்கும்போது வானத்தில் இருக்கிற ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால சரி அவர் நிறைய துரோகங்களை சந்திப்பார். ஓ சரி சரி சரி. போன ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து வர மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வாழ்க்கையிலே மிக கடுமையான சோதனையான காலகட்டம் அப்படின்னு தாவேகா ஜோதிடர் நம்ம தாவேகா ஜோதிடர் சொல்லி இருக்கிறாரு. இது அமித்ஷாவினுடைய குரல் மாதிரி இருக்கு. தாவேக்கால இருக்க ஹெச் ராஜாவினுடைய குரல் சார். நீங்க அமித்ஷாஜி வரைக்கும் எதுக்கு போறீங்க? ஹெச் ராஜாஜி இல்ல, ஸ்டாலினுடைய 12 கட்டத்தையும் அலசி பார்த்தாச்சுங்கிறேன். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிற யோகம் ஜாதகத்திலே இல்ல, ஞாபகம் இல்ல. அதனுடைய 2வது வருஷம் தான். இப்போ ஸ்டாலினுக்கு என்ன துரோகம்? ஏப்ரல் 2ல இருந்து அதுவும் மே 11. மே 11க்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன சொல்ல வராரு நமக்கு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய 8ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும், மொத்தம் எத்தனை வீடு உண்டு அவருக்கு? நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இது ஜாதக ரீதியெலாம் நீங்கள் பார்க்கணும். ஜாதக வீடுகள் அந்த கட்டங்களில் பொறுத்து ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் அந்த 12 ராசிகளை வச்சு பிரித்து போட்டு அவங்க எடுக்கிறது தான். அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஒரே வீட்டில் 2 பேர், ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம், விடுங்க. அதன் பலனாக அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கான கஷ்டமான காலம். அதாவது அதை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை ஏமாத்திருக்காங்க. என்னது, அதிகாரிகள் அவரை ஏமாத்திருக்காங்களாம். ஸ்டாலின் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரே ஒத்துக்கிறாரு. ஸ்டாலின் அருமையான நிர்வாகி, நல்ல சிறப்பாக நிர்வாகம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதிகாரிகளை நம்பியிருக்காரு நிறைய இடங்களில். அந்த அதிகாரிகள் இவரை ஏமாத்திடுவாங்க. அந்த அதிகாரிகள் எப்படி ஏமாத்தினாங்கன்னா, சார் நீங்கள் தான் 160 சீட் வருவீங்கன்னு அவர்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட். அப்படி அந்த ஏமாத்துதல், அந்த துரோகம். சரி சரி. 140 160 இன்டர்னல் ரிப்போர்ட் போயிருக்கும்ல. சரி சரி. அதிகாரிகள் இந்த சனி செவ்வாய் ராகுனால அவங்க வந்து மாற்றி கொடுத்து கிரக மாற்றத்தினால இந்த அதிகாரிகள் கிரகம் வந்திருக்கு அப்படிங்கிறதாக ஒரு பதிவு பண்ணி அது போயிட்டு இருக்கிறது. அந்த வீடியோ அது பாட்டுக்கு நல்லா ஜம்முன்னு நல்ல போயிட்டு இருக்கு. இதை யாருமே கண்டுக்கல, யாருக்குமே தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பாடுத்த, ஓ இப்படி ஒரு கோணம் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும், கொஞ்சம் முன்னாடினா 2024 தேர்தலில் அண்ணாமலை ஆதரித்து கொண்டிருந்த ஒரு செக்ஷன் அப்படியே அங்கேருந்து நகர்ந்து விஜயை நோக்கி அப்படியே இடம்பெயர்றாங்க. விவாதங்கள் ஆகட்டும், சமூக வலைதளங்கள் ஆகட்டும், அண்ணாமலையை ஆதரித்த, இன்னும் சொல்ல போனால் பாஜகவை ஆதரித்த செக்ஷன், அவங்க அப்படியே பொடிநடையாக விஜயை நோக்கி நகர்றதை பார்க்க முடியுது. அப்போ விஜய் சார்கிட்ட இருந்து எந்த தத்துவம், எந்த லட்சியம், நீங்கள் பாஜகவை ஆதரித்தது தான் விஜய் சார் செஞ்சு தராருன்னு அர்த்தமா, இல்லை இதில் வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை விட பயங்கர ரத்தன் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ, விஜய் சாரோட தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாவத்திலேருந்து நம்மளாம் காப்பாற்றுறதுக்கு வந்த ஒரு கடவுளை ஒரு இப்படியே பேசுகிறாரு, காப்பாற்ற வந்த கடவுள். இன்னொரு முருகனாக அவர் இருக்கிறாரு. இங்கே வந்து சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி வதம் பண்ணுவதற்காக இன்னொரு முருகனாக அவர் அவதரித்து வந்திருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கே ஒரு பிரச்சனை வந்த நேரம் இந்த முருகன் எங்கே போனாருன்னு தெரியல. அது வந்து அவருடைய, இப்போ அவருக்கே ஜனநாயகனுக்கு பிரச்சனை வந்தப்போ அவர் எங்கே போனார்? அவருக்கே கரூர் விவகாரம் வந்தபோது அவர் இருந்த இடத்துல நடந்தபோது எங்கே போனார்? அங்கே தான் போயிருப்பாருன்னு நீங்கள் வச்சுக்கணும். ஆச்சா, இதை விட முக்கியம், இன்றைக்கி நாட்டு மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த பெரியார் வரமாட்டாரா, அடுத்த அண்ணாதுரை வரமாட்டாரா, நமக்கு இங்கே இதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு காத்து அவங்களாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஏற்கனவே விஜயே பேசி இருக்கிறாரு. அதே ஸ்கிரிப்ட், அதே டெய்லர், அதே வாடகை, அதே ஸ்கிரிப்ட் தான். அப்படிங்கிறதுனால அடுத்த பெரியார், அடுத்த அண்ணாதுரை, இது எல்லாமுமா தான் விஜய் வராரு, நீங்கள் விஜயை தான் நம்பணும் அப்படின்னு அது ஒரு பேட்டி, அது வைரல். அது ஒரு பக்கம். நீங்கள் பூரா பேட்டி கொடுத்தே வைரல் ஆகிறாங்கிற தாண்டி அவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல, இதெல்லாம் இதில் சரி ரைட்டு, இதில் கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய, அல்லது நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து மக்களுக்கு ஒன்றுனா இந்துக்கள் ஆபத்திற்காயின்னு வர பாஜகவே இப்போ இதுக்கு எதுவும் கருத்து சொல்லாமல் இருக்குது. அவர் தான் அடுத்த முருகரா, ஏன்னா இப்போ அடுத்த பெரியாராங்கிறத தீக்கால நம்ம கேட்டுக்கலாம், உண்மைதானாங்கன்னு. அடுத்த அண்ணாதுரைங்கிறத திமுக அதிமுகலே கேட்டுக்கலாம், ஏதோ உண்மைதானாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களேங்கன்னு. பட் அடுத்த முருகர், அடுத்த கடவுளுங்கிறதுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு வர்றவங்க இது வரைக்கும் வாய் திறக்கல.
என்ன சொல்கிறாங்க நம்ம காத்திருக்கணும். அவங்க வந்தாலும் விஜய் சார் கேள்வி கேட்பாங்களா இல்லை இவர் ரத்தன் பண்டிட் ஜியை கேட்பாங்களா அப்படிங்கிறத இல்லை, இவரை கட்சியினுடைய ஸ்போக் பர்சன் ஆக்குனது எதனால் அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. நிறைய அறிவார்ந்த விஷயங்களை வந்து இவர் பேசுகிறாரு, சமூகத்துக்கு இதான விஷயங்களை பேசுகிறாரு, ரொம்ப அலசுறாரு. அலசி வந்து இந்த அரசியல் குறித்து நல்ல அழகாக தெளிவாக சொல்கிறாரு. நல்ல அற்புதமான முக்கியமான தத்துவங்களை சொல்கிறாரு, வரக்கூடியதாக இருக்குது. இதில் இன்னொரு இது வந்திருக்கு இவருக்கு ஆதரவாக எங்கேருந்து அப்படின்னா, விஜய் ஜெயிப்பது என்பது உறுதியானால் திராவிடம் செத்து விட்டதுன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் உடனே ட்வீட்டே போட்டு அதை வரவேற்று இந்த வாக்கு சதவீதம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, விஜய்க்கு 98 to 120, அதுக்கு அந்த இதை எடுத்து ஷேர் பண்ணி அவர் கருத்து போடுறாப்புல, நான் எப்போதும் சொல்லி வந்திருக்கிறேன், திராவிட தத்துவம் எப்போதோ செத்து விட்டது என. தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இதை அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்ணாமலை தலைமையில் பாஜக 2024 அந்த இடத்தை பெறுவதற்கான வளர்ச்சியை அடைந்தது பயணத்தில் இருந்தது. ஆனால் அது வந்து 2026 அதை கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. ஆனால் இப்போ இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, எது கீழே அவர் ஷேர் பண்ணியிருக்கிறது, ஆக்சிஸ் பேங்க் இந்தியாவோட விஜய் வைல்டு கார்டு என்ட்ரி, டிவிகே 98 to 120, திமுக 92 to 110, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ. அவங்க பாருங்க, சரி ரைட்டு, ஏஐஏடிஎம்கே ப்ளஸ்னு தோத்தா இபிஎஸ் கணக்கில் எழுதிடணும், ஜெயிச்சா மோடி போட்டோ போட்டு என்டிஏன்னுருவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு 22 to 32 போடும்போது இது கருத்தியலே, திராவிட கருத்தியலே போயிடுச்சுங்கிற இடத்துக்கு குருமூர்த்தி அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மயிலாப்பூரில் டாக்டர் தமிழிசை 3வது இடம் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளும் இல்லை, எல்லா ஏஜென்ட்டுகளும் வெளியில் வந்துட்டாங்க. விஜய் வந்த பிறகு இங்கே என்ன நடக்கு, யார் யார் என்ன வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக ஏற்கனவே தெரிஞ்சாலும் கூட இப்போ வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிட்டது. எனக்கு என்னென்னா, விஜய் கட்சியை ஆரம்பித்து பின்னால் ஆட்கள் ஓடுறாங்கல்ல, ஓடுறது, தாவுறது, ஏறுறது, இதில் அதிக சந்தோஷப்பட்டிருக்கிறது வந்து துக்ளக் ஆசிரியர் மாதிரியான ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கு விஜய் வளர்றாருங்கிறதுல அன்பு இதுவோ கிடையாது, திமுக ஜெயிக்காதுங்கிறதுனால, திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வழி இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அதில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, அதுதான் திமுக அப்படிங்கிறத தாண்டி இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம், இங்கே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகள் இதெல்லாம் உடையணும். ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, ஒரு வலிமையான கட்டமைப்பு, சமூக பார்வை, இதெல்லாம் சிதையணும் அப்படிங்கிறது தான் சிலருடைய எண்ணமாகவும் பார்வையாகவும் இருக்கு. அதுதான் அவங்க வளர முடியும், வளர்வதற்கான வாய்ப்பு அதுதாங்கிறதுனால அவங்க அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை கான்ஷியஸாக திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலாலாம் முடிச்சுட்டு வரட்டும், ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பதட்டத்துக்கு முதல் முறை அவரை அதை ஃபீல் பண்ண போகிறாரு. ஓட்டு பெட்டியை அங்கே பிரித்து என்ன ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும், டிவியில் முன்னில், ஏன்னா அவருடைய தொகுதிக்குன்னா ஒரு தொகுதிக்கு போய் என்ற இடத்துல இருந்தால் இன்னொரு தொகுதியில் அப்போ ஏன் வரலன்னு கோச்சிப்பாங்க. இவர் சார்பாக யாராவது போவாங்க, 2 இடத்துக்குமே இப்போ இவர் சார்பாக தான் ஆட்கள், வீட்டில் இருந்து ப்ரேயர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பார், அப்படி ஏதாவது இருக்கும், இல்லை இந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாரா இருக்கும். அதனால் அது என்ன வருது போகுதுங்கிறதெல்லாம் அந்த பதட்டம்ங்கிறது முதல் முறை களத்தில் இந்த முறை தாவேக்காவால் என்ற அத்தனை பேரில் ஒரு 100 பேர் ஏற்கனவே எலெக்ஷனில் நின்று வேறு கட்சிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் செங்கோட்டையன் ஒருத்தர் நீங்கள் கழிச்சிட்டாலும் ஏறத்தாழ ஒரு 100-110 பேர் மினிமம் எஸ்டிமேட்டில் முதல் முறை அந்த ஃபீலை வந்து எப்படி இருக்கும், அந்த ஹார்ட் பீட்டில் இருந்து இந்த ஏறி இறங்கி திடீர் முன்னிலையமாக மறுபடியும் பின்னாடி வந்தாங்கன்னா இந்த ரங்கராட்டனத்தினுடைய எஃபெக்ட். ஆமாம், அந்த எஃபெக்ட் மட்டும் இல்லை, இத்தனை கோடி போட்டிருக்கோமே, என்ன ஆகும் ஏதாகும், அது போட்ட 100 பேருக்கு, அது போட்ட வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இவங்களே முடிஞ்சவங்க கொடுத்தாங்க, முடியாதவங்க ரொம்ப சிரமப்பட்டு கடனை உடனே வாங்கி நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், கடனையாச்சும் திரும்ப கட்டுவோமா, அதை கட்டுறதுக்கு வழி. பெரும் கட்சிகளில் இருக்கிறவங்க, ஏற்கனவே பதவிகளில் இருந்தவங்க, அவங்களுக்கு பெரிய சிரமங்கள் இல்லை. இந்த புதுசாக வந்து ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வந்து ஏற இருப்பாங்கல்ல, நமக்கு தான் வெற்றி, விஜயண்ணா வெற்றியை வாங்கி தந்துருவாருன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி கடன் வச்சு பெட்ரோல் போடாமல் பெட்ரோல் வாகன பிரச்சாரத்துக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எடுத்து பண்ணவங்க இருக்காங்கல்ல, இவர்களுடைய நிலைமை தான் நமக்கு பக்குன்னு இருக்கும்.
அந்த எண்ண ஆரம்பிக்கும் போது. அதான் ரொம்ப ரொம்ப நிச்சயமாக. இது முக்கியமானது. எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். சர்வேக்கள் பலதும் அவங்களுக்கு எதிராக போனதுனால ஆதவர்ஜுனா இது வந்து யாராலையும் கணிக்க முடியாத தேர்தல். எந்த புள்ளி செஃபாலஜிஸ்டாலும் கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு பண்ணாதீங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு பாருங்கிற மாதிரி அவர் சமாளிச்சார். ஏன்னா ஒரு சர்வேவை மட்டும் வச்சு அவர் பேசினா அவங்க 9 இருக்கும்பாங்க உங்களுக்கு எதிராக. சமாளிப்புன்றதுக்காக அப்படி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் செங்கோட்டையன் சார் வந்து 200 தொகுதிகள் மேலே ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காப்புல. ஆனது ஆச்சுன்னு ஒரு 48 மணி நேரம் தானே, திங்கக்கிழமை காலையில் என்ன நமக்கு தெரிஞ்சிடாதா என்ன? ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதா பார்ப்போம்.